தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, அதிமுகவில் இருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால் விலகியுள்ளதாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இருமுறை திருவள்ளூர் எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட வேணுகோபால் தற்போது அதிமுகவில் இருந்து விலகியுள்ளார். அதிமுகவிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால் விலகியுள்ளதாக தற்போதைய அண்மை செய்தியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் ஜெயலானி இணைக்கிறார். வணக்கம் ஜெயலானி, இது குறித்தான தகவல்கள் என்ன? வணக்கம் ஜெயா. அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் புரட்சித் தலைவி அம்மாவிடம் நற்பெயரும் பெற்றவர் வேணுகோபால். இந்நிலையில் தற்போது இருக்கக்கூடிய தலைமையின் மீதான அதிருப்தி காரணமாக கழகத்தில் இருந்து வெளியேறுவதாக தற்போது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அதிமுகவின் இருக்கக்கூடிய வேணுகோபால் கடந்த 2017ஆம் ஆண்டு அதிமுக 50 எம்பிகள்ல வெற்றி பெற்றிருந்தது. 50 எம்பிகள் எண்ணிக்கை இருந்தது. இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாக வலம் வந்தது. அப்போது பாராளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த வேணுகோபால். அது மட்டுமல்லாமல் அதிமுகவின் மருத்துவரணி செயலாளராகவும் செயல்பட்டு வந்தவர். 2014 நாடாளுமன்ற தேர்தலிலும் போதும் கூட தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பெருமையும் இவருக்கு சாரும். ஆனால் தொடர்ச்சியாக இபிஎஸ் தலைமையிலான அதிமுக அனைவரையும் ஒன்றிணைத்து செல்வதில் தவறிழைக்கிறது என்பதாக சுட்டிக்காட்டி இபிஎஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தற்போது கட்சியில் இருந்து விலகுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில பட்டியல் சமூக மக்களிடம் அதிமுக நம்பிக்கை இழந்துள்ளது என்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைத்து சென்ற கழகம்தான் அஇஅதிமுக. சமூக கூட்டமைப்போடு பயணித்தது. ஆனால் தற்போது ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி நகர்வதாக தோன்றுகிறது. மாற்று சமுதாயத்திடையே ஒரு இடைவெளியை உருவாக்கும் நிலை தற்போது அதிமுகவில் உள்ளது. எனவே தற்போது தலைமை மீது அதிருப்தி இருப்பதன் காரணமாக கழகத்தில் இருந்து நான் வெளியேறுவதாக அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையின் காரணமாக தற்போது அதிமுகவில் சூழ்நிலையில் பல முக்கிய தலைவர்கள் இங்கிருந்து மாற்றுக் கட்சியின் முகாம்களுக்கு செல்லக்கூடிய நிலையில் நம்மால் பார்க்க முடியும். இந்த நிலையில் அதிமுகவின் மருத்துவரணி செயலாளராக செயல்பட்டவரும் அதிமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவராகவும் செயல்பட்ட வேணுகோபால் வெளியேறியது தற்போது அதிமுகவிடையே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவல்கள் அளித்தமைக்கு நன்றி ஜெயலானி.